வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு காரடையான் நோன்புக்காக வெள்ள அடை கார அடை செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி காரடையான் நோன்புக்காக வெள்ளை அடையும் கார அடையும் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல அடிப்படையாக தேவையானது காராமணி. இது தட்டாம்பயிறுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெள்ளை நிறத்துலையும் கிடைக்கும், சிவப்பு நிறத்துலையும் கிடைக்கும். நான் இன்றைக்கி வெள்ளை நிறத்து காராமணி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். தட்டாம்பயிறுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து கவ் ஐ பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இது வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் எடுத்து இதை ஓவர் நைட் ஊற வச்சு காலையில் அதை நல்லா 3 தரம் நல்லா களைஞ்சிட்டு குக்கரில் 1 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். காராமணி 1 கப் எடுத்து வச்சு அதை ஓவர் நைட் ஊற வச்சு காலையில் நல்லா களைஞ்சிட்டு 3 தடவை அதை தண்ணியில் போட்டு குக்கரில் வச்சு 1 விசில் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நசுங்கிற மாதிரி நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ இறக்கி வச்சிடலாம். இதில் வந்து பாதியை வந்து வெள்ளை அடைக்கும், பாதியை வந்து கார அடைக்கும் நம்ம எடுத்துக்க போகிறோம். எந்த கப்பில் காராமணி எடுத்தேனோ அதே கப்பில் 2 கப் பச்சரிசி மாவு. கடையில் வாங்கினது தான் இது. வந்து நீங்கள் வீட்டில் பச்சரிசி ஊற வச்சு நல்லா கொஞ்சம் காய வச்சு மிக்சியில் திரித்து சலிக்கலாம். நான் இப்போ வந்து கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை வந்து லேசாக கொஞ்சம் சூடு வர வறுத்துட்டேன். அடுப்பு அணைச்சிட்டேன். எந்த கப்பில் பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேனோ அதே கப்பில் 1 கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன். ஒரே அளவு. இந்த வெள்ளை அளவு சரியாக இருந்தால் தான் அடை நல்லா வரும். அதனால் ஞாபகமாக அது கரெக்டாக செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை நான் என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா கரைய வச்சு எடுத்துக்க போகிறேன். எந்த கப்பில் மாவு எடுத்துருக்குறோமோ 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1 கப் வெல்லம் எடுத்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைய வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை வடிகட்டிக்கலாம். இது நம்ம பாகெல்லாம் வைக்கல, கரைச்சி தான் வச்சுருக்குறோம். இப்போவும் அது வந்து பாகு வைக்க மாட்டோம், கொதிக்க மட்டும்தான் விடுவோம். நம்ம முதல்ல செய்ய போகிறது வந்து இனிப்பு அடை. அந்த வெள்ளைத்தண்ணி இதில் ஊற்றிருக்கிறேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டேன். காராமணி முக்கியமாக போட வேண்டியது காராமணி. நம்ம வேக வச்சுருக்கிற காராமணியில் பாதி அளவு வந்து இந்த வெள்ளை அடைக்கு. வச்சுட்டேன். அதில் போட்டுக்கிறேன். தேங்காய் வந்து நீங்கள் பல்லாக கீறி போடுறதுனாலும் போடலாம் வறுத்து. நான் வந்து தேங்காய் பூவாக ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பரப்பரன்னு எடுத்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேன். இது சேர்ந்து நல்லா தளன்னு கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாவு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1 கப் 2 கப் மாவு எடுத்து வச்சுருக்குறோம். லேசாக வறுத்துட்டு அதில் 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி கொதித்த உடனே இந்த மாவை கொட்டி கிளற போகிறோம். தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சிருச்சு. தேங்காய் பூ, ஏலக்காய் பொடி, அந்த காராமணி எல்லாமே இந்த வெள்ளை தண்ணியில் போட்டிருக்குறோம். இப்போ கொஞ்சம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவை லோ ஃப்ளேம்லேயே கூட வச்சுக்கலாம். அதில் அப்படியே கொஞ்சம் பரத்துனாப்பில் தூவி விடலாம். தூவி விட்டுட்டு கிளற ஆரம்பிக்கலாம். கிளறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் முதல்ல கட்டிக்கிட்டியாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். நல்லா அமுக்கி கிளறிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க, அதான் நல்லது. இப்போ இது கிளறி நல்லா திரண்டு வரட்டும். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்படி திருப்புனா இப்படி திருப்ப வரும், சேர்ந்து வரும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுப்பு அணைச்சிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் கைப்பொறுக்கிற சூடு வந்தோடனே அடையாக தட்டலாம். கட்டியெல்லாம் தட்டியிருக்காது. நீங்கள் முதல்ல கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். அமைக்கை கிளறிக்கிட்டால் சரியாயிடும். அகலமான பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நம்ம அடுத்தது வந்து உப்பு அடைக்கி கார அடைக்கி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இனிப்பு அடைக்கு மாவு கிளறிட்டோம். இப்போ உப்பு அடை கார அடைக்கு செய்ய போகிறோம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் 2 ஸ்பூனுக்கு மேலே ஊற்றிருக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1 டீஸ்பூன் நறுக்கி வச்சுருக்கிறேன். இது வெடிக்கட்டும். உளுந்து செவந்துருச்சு. 2 கப் தண்ணி ஊற்றுறேன். நம்ம 1 கப் மாவு கிளற போகிறோம் இல்லையா, அதுக்கு தாராளமாக 2 கப் தண்ணி ஊற்றுறேன். காராமணி எடுத்து வச்சதில் பாதி அந்த வெள்ளை அடைக்கி போட்டோம்,
மிச்ச பாதி இதில் போடுறேன். உப்பு 1 டீஸ்பூன், கொஞ்சம் இஞ்சி துருவுனது அது போட்டிருக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அடுத்தது தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். தேங்காய் பல்லாக கீறி வதக்கி போடுறதுனாலும் போடலாம். நம்ம இப்படி போடுறோம், கொஞ்சம் பல்லில் சிக்கிக்க வேண்டாம், கொஞ்சம் பெரும் பூவை எடுத்து போடுறோம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே மாவு 1 கப் பச்சரிசி மாவை இதில் கொட்டி கிளறிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த தேங்காய் ஒரு பக்கம் நிற்கிது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுட்டு இந்த 2 கப் மாவில் 1 கப் மாவு வந்து வெள்ளை அடைக்கி போட்டோம். டீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற 1 கப் மாவை இதில் அப்படியே தூணாப்பில் கொட்டி கிளறிடலாம். இப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறலாம். இது கொஞ்சம் சீக்கிரம் நல்லா கெட்டியாயிடும் இந்த வெள்ளை அடையை விட. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அமுக்கி கிளறலாம். நல்லா உடனே சேர்ந்துருச்சு. அடுப்பு அணைச்சிட்றேன். இப்போ இதையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு நம்ம அடுத்தது முதல்ல வெள்ளை அடையை தட்ட ஆரம்பிச்சிடலாம். வெள்ளை அடைக்கும் மாவு ரெடி ஆகிடுச்சு. உப்பு அடை கார அடைக்கும் ரெடி ஆகிடுச்சு. முதல்ல வெள்ளை அடையை நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போது இப்போ என்ன பண்ணணும்னா, கையில் கொஞ்சம் நல்லா நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. நல்லெண்ணெய் தடவிட்டு இதில் நல்லா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. அப்போ தான் ஓரத்தில் வந்து பிசுறு பிசுறாக இல்லாமல் இருக்கும். உள்ளங்கையில் வச்சு இப்படி தட்டி நடுவில் ஒரு நல்ல ஒரு ஹோல், இந்த மாதிரி ஒரு ஹோல் பண்ணிடுங்க. பண்ணி இதே மாதிரி எல்லா அடையும் செய்து எடுத்து இட்லி தட்டுலையும் எண்ணெய் தடவிக்கணும். தடவி இதில் வச்சு நம்ம முதல்ல வெள்ளை அடையை வேக வச்சுட்டு அப்புறம் உப்பு அடையை வேக வைக்கலாம். வெள்ளை அடை ரெடியாக எடுத்து தட்டி வச்சுருக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்குது. இதில் வச்சு இப்போ மூடி நல்லா வேக விட்டுடலாம். வெந்த உடனே நல்லா ஒரு மினுமினுப்பு தெரியும். அதில் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். அடை நல்லா ஒரு 10-12 நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சுருக்கேன். ஏன்னா வெள்ளை அடை வந்து நல்லா வேகணும். பாருங்கள், தொட்டால் ஒட்டலை. இப்போ இதை எடுத்து கீழே வச்சுட்டு கொஞ்சம் ஆற விடணும். ஆற விட்டுட்டு தான் ஒரு தட்டில் எடுத்து வைக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா விழாமல் விரியாமல் வரும். இப்போ இதை எடுத்து கீழே வச்சுருவோம். அடுப்பில் தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இந்த கார அடை உப்பு அடையை வைக்கிறோம். இதுவும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம நைவேத்தியத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். உப்பு அடையும் நான் வேக வைக்க ஆரம்பித்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பொறுமையாகவே வேக விட்டுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நைவேத்தியத்துக்கு எடுத்து வச்சிடலாம். காரடையான் நோன்புக்கு வெள்ளை அடையும் கார அடையும் நமக்கு செய்துட்டோம். அது மேலே உருகாத வெண்ணெய் வச்சுருக்குறோம். உருகாத வெண்ணெயும் ஓரடையும் நோன்பு செய்து உனக்கு படைத்தேன். ஒரு நாளும் என் கணவரை விட்டு பிரியாத வரம் தா அப்படின்னு அம்மனை வேண்டிக்கிட்டு, பராசக்தியை வேண்டிக்கிட்டு இதை நைவேத்தியம் செய்து வெற்றிலை பாக்கு தாம்பூலம் வச்சு பழங்கள் வச்சு நைவேத்தியம் செய்து வணங்குவோம். மற்றவங்களுக்கும் கொடுப்போம். அம்பிகையின் அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம். இந்த காரடையான் நோன்பு சிறப்புகளை பற்றி ஒரு தனி பதிவாக நான் இதில் பதிவிடுறேன். இப்போ இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.